சிவாய் நம்ம சொல்லுங்கய்யா. ஐயா சிவாய் நமக்கு. சொல்லுங்க. இந்த அரசியல்வாதிகள்லாம் நிறைய தப்பெல்லாம் நிறைய நிறைய பண்றாங்க. ஊழல் பண்றது ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்கு. சரி, எந்த சிவாய் கொஞ்சம் சொல்றீங்க? நெஞ்சமா இல்ல. செந்தில் பாலாஜி இந்த சரி பணத்துல பணம் வைக்கிற இடத்துல பணத்தை வச்சாரு ஒருத்தர் ஜெகத் ரட்சகன். சரி அப்புறம் டிஆர் பாலு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நிறைய கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. சரி. அதுல மாற்றே கிடையாது. ஆனா இதெல்லாம் பண்ணிவிட்டு போய் வைக்கவே இல்லாம ஹோமம் பூஜை எல்லாம் ஐயர்களை வச்சு பண்ணிடுறாங்களே. இப்படிலாம் பண்ணிட்டு போயிட்டா பாவத்துல செஞ்ச பாவத்தை தப்பிச்சுக்கலாமோ? அதெல்லாம் தப்ப முடியாதுங்க. அப்புறம் எதுக்கு ஹோமம் பண்றது? மறைமுகமா பண்ணுவாங்க, அப்படிதான் சொல்றீங்க. அதான் எதுக்கு பண்றதுன்னு கேக்குறேன். தப்ப முடியாது, அப்புறம் எதுக்கு பண்றது? அது அறியாமை. இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. அந்த காலம், அதாவது அப்பன் செஞ்ச பாவம் அப்பன் அனுபவிக்கணும், பிள்ளைகள் அனுபவிக்கும் அப்படிங்கறது அந்த காலம். இப்ப அப்பன் செஞ்ச பாவம் அப்பன் அனுபவிக்கணும், பிள்ளை செஞ்ச பாவம் பிள்ளை அனுபவிச்சே ஆகணும். நான் சொல்லல, எம்பெருமா எங்க அப்பன் சொல்றான். கலியுக முடிவுல கங்கையை கூப்பிடுறான். கங்கை தாயை கூப்பிட்டு எம்பெருமா மாயாஸ்ரீ கண்ணன் கட்டளை விடுறான் பாருங்க. அதாவது கிருஷ்ணன் கூப்பிடுறான், கங்கை தாயை வரவழைத்து ஸ்ரீ மகா கிருஷ்ணர், நங்கையே என்னுடைய நாமமது கேட்டதுண்டால் பால் போல் பதம் போல் பாவம் தீர் அன்பருக்கு சூழ் புத்தி வம்பருக்கு சூதுசை மங்கையரேங்கா. அதாவது நல்ல ஆத்மாக்களுடைய பாவங்கள் தான் மன்னிக்கப்படும். இது மாதிரி சூழ் புத்தி உடையவன், அந்த குறுக்கு புத்தி உடையவனுடைய அந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்படாது. இவன் போய் கங்கையில குளிச்சுட்டு வருவான், குளிச்சா பாவம் தீந்துரும் நினைப்பான். போவானுங்க, வெளியே தெரியாம போய் குளிச்சுட்டு வருவானுங்க. அவ்வளவு பயிலும் வருவான், வீட்டுக்குள்ள கங்கா ஜலம் கொண்டு தீர்த்தம் போட்டுக்குவான். ஒண்ணும் நடக்காது. அவன் பாவம் கர்மம் அவன் கூட வருது. உங்களுக்கு அப்புறமா கீதையில அதுதான் சொல்றான், கர்மத்தின் பயனை தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் மேலும் இரண்டும் கலந்ததுமான பயன்கள் இறந்த பிறகு கட்டாயம் கிடைக்குதுங்க. அப்போ இங்க எவன் தப்ப முடியும்? அந்த காலத்துலதான் அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைகளை சேருங்கிறது. இப்ப அப்படிலாம் கிடையாதுங்க. நீ என்ன செய்யறியோ அது பாவம் உனக்கு பிடிக்கும், நீ அந்த கர்ம வினை உன்னுடைய ஆத்மா பின்னாடி நீ அனுபவிச்சு ஆகணுங்கிறான். அதனால இவனுக்கு என்னதான் யாகம் பண்ணாலும் அது இவங்க ஒண்ணும் நடக்காதுங்க. எம்பெருமா எல்லாம் எங்க அப்பா பார்த்து தானுங்க விடுவானா. சாமியே சொல்றான், என்ன சொல்றான், கடலதிலே தீர்த்தம் ஆடி நீங்கள் கரும வினை தீர்ந்திடுங்கோ, கடலுக்குள் ஒரு பாப்பான் பல கருமங்கள் நடத்துகின்றான். கடலுக்குள்ள ஒருத்தன் பள்ளி கொண்டிருக்கானா ஆதிசேஷன் மேல, அவன் அந்த பாப்பான் பெரிய கருமங்கள் நடத்துறானா. அவன்கிட்ட அவ்வளவு ஒரு கணக்கா இருக்கு, ஒரு பயிலும் தப்ப முடியாது. ஆனா கடல்ல தீர்த்தமாடி கருமவினை தீர்ந்துடும். கருமவினை கடல்ல தீர்த்தமானா கருமவினை தீரும். கேசவா மாதவான்னு குதிச்சீங்க நீங்க குளிச்சீங்கன்னா தீரும். ஆனா இவனுங்களுக்கு அரசியல்வாதி பிள்ளைகளுக்கு எல்லாம் மன்னிக்கப்படாதுங்க. பாவம் எல்லாம் பதிவாதுங்க அந்த பிரபஞ்சத்துல. சாமியே சொல்றாரு, அறிவு சொல்லி தெளிவு தர நான் அம்பலத்தில் கணக்கர் வைத்தேன், நான் வைத்த கணக்கரெல்லாம் நன்று நடு கேட்கவில்லை, ஆடி நன்றாய் பாடி நன்றாய் கொடுக்கவில்லை என் மகனே, இனி ஆதிபரன் ஜோதி நான் அதிகாரம் செய்ய வாரேன், புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா. எம்பெருமான் சிவபெருமான் பாடுறான். நான் அதாவது அந்தரத்துல அம்பலத்துலன்னா அந்தரத்துல 9 கிரகம் வச்சிருக்க பிள்ளைகளே, அந்த கிரகத்துல நீங்க செய்யக்கூடிய அனைத்து பாவ கர்மணிகள் பதிவாகுது. அந்த கிரகங்கள் என்னுடைய வேலைக்காரன். ஆனா அந்த வேலைக்காரனுக்கு நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன், சம்பளம் கொடுக்காத வேலைக்காரன் சாமி. அதான் ஆடி நண்டாய் பாடி நண்டாய் கொடுக்கவில்லை என்பது. அவனுக்கு எதுவும் கிடையாது, சம்பளம் இல்லாத கூலிக்காரன். அங்க எல்லாத்தையும் எல்லா பாவ புண்ணிய கணக்கையும் பதிவு பண்ணிட்டு இருக்கான். அதன்படி நீங்க யாரும் தப்பிக்க முடியாது. ஆதிபரன் ஜோதி நான் அதிகாரம் செய்ய வரேங்க. இந்த அரசியல்வாதி பயல்கள்லாம் பண்ற தப்ப இங்க உள்ள இப்ப இவனுங்களை யார் தண்டிக்க முடியும்? யாரும் தண்டிக்க முடியாது. ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, எல்லா ஆட்டம் போடுவானுங்க. ஆனா ஆதிபரன் ஜோதி நான் அதிகாரம் செய்ய வரேன் அப்பா சிவபெருமான் சொல்றான், இன்னொன்னுடைய வாழை நறுக்கி இவனுடைய ஆத்மாவை கொண்டு நரகத்துல தள்ளுவேங்கிறான். அப்ப இவனுக்கு எப்படிங்க இவனுக்கு பாவத்துல இருந்து விடுபட முடியும்? யாகம் பண்ணிட்டா சொல்லுங்க, ஐயர் வச்சு யாகம் பண்ணிட்டா பாவம் தீர்ந்துருமா? ஏங்க நீங்க செஞ்ச பாவம் நீங்க அனுபவிச்சுதாங்க ஆகணும், நான் செஞ்ச பாவம் நான் அனுபவிச்சுதாங்க ஆகணும். அதெல்லாம் சும்மா ஒரு இதுதான், அவ்வளவுதான். அந்த பாவம் நல்ல ஒரு இவங்களுக்கு எல்லாம் பாவம் மன்னிக்கப்படாதுங்க. அதனால இவங்க கங்கையில போய் குளிச்சாலும் சரி, அங்கேயும் சாமி செக் வச்சுட்டாரு. கடல்ல போய் குளிச்சாலும் அங்கேயும் யாரு இருக்கா? வாரி வரம்பை விட்டு வையகத்தில் வாராமல் காரியமாய் பள்ளி கடலில் குயிலுவோம். எங்க அப்ப வாரினா கடல், கடல் ஏன் எல்லையில கட்டுப்பட்டு நிக்குது. எங்க அப்ப உள்ள பள்ளி கொண்டு இருக்கிறான், அதனால எல்லையில் நிக்குது. ஒரு குளக்கரைக்கு கரை இருக்குதுங்க, கடலுக்கு எங்கேயாவது கரை இருக்கா? அவ்வளவு பெரிய தண்ணி இருக்கிற இடத்துல எங்கேயாவது கரை இருக்கா சொல்லுங்க? அது ஏன் வரம்பு எல்லையில நிக்குதுன்னா எம்பெருமா படுத்திருக்கான். ஆனா
எம்பெரும் இந்த களியில நடக்கிற நீசம் தாங்க முடியாம கடல் கொந்தளிக்குமா, அதையும் சாமி சொல்றான். வாரி கோபிக்கும் வாங்கும் சில இடங்கள்ங்க. அதனால இந்த கடல் நினைச்சா ஒரு ஒரு சொடக்கடிக்கு நேரத்துல இந்த பூமியை மூடிடலாங்க. அது ஏன் இலையில நிக்கிறேன், எங்க அப்பா உள்ள படுத்து கிடக்கான். அதான் சொன்னா, கடலுக்குள் ஒரு பாப்பான் பல கருமங்கள் நடத்து. கடலுக்கு ஒரு பாப்பான் படுத்து கிடக்கான். இவனுக்கு பாப்பான் பாப்பான்னு திட்டுறான், கடவுளே பாப்பான்னு சொல்றான். நீ கும்பிடுற கடவுளே பாப்பா தான். இப்ப எங்க போய் முட்டுவ? அது அவங்களுக்கு சொல்லிட்டு போட்டுங்க. அது ஆத்ம சிந்தனை இல்லாத கூட்டம். ஏன் கல்லாயம் பாக்குற ஈஸ்வர சர்வபுதான் சோதிச்சு பிரமாயன் சர்வபுதானி எந்திரோட மாயாங்க. சிவபெருமானை நான் எல்லா ஜீவரோட இதயத்திலும் இருக்கிறேன். இதயத்திலிருந்து அந்தந்த ஜீவராசிகள் செய்த பாவ கர்மனை கேட்டவர் சுழற்சி செய்து கொண்டிருக்கேங்க. நீ எதுக்கு கல்ல பாக்குற? உன் இதயத்தை பாடுறா. முகத்திற்கு முகம் கொண்டு காண்கிட்ட மூடர்கள் அகத்திற்கு கண் கொண்டு காண்பதே ஆனந்தங்க அரிசாமி. அப்போ நீ முகத்துக்கு முகம் பார்க்காத, உனக்குள்ள ஈஸ்வரன் இருக்கா. நீ வெளியில தேடுறதுனால ஈஸ்வரன் சிவன் அடைய முடியாது. நீ வெளியில தேட கல்லுதான் தெரியும் உன் கண்ணுக்கு. உனக்குள்ளதான் அப்பா இருக்கான். அப்பா உள்ளுக்குள்ள இருக்கான். எங்க அப்பா உள்ள தேடு. தன்னை அறிந்து கொண்டால் தலைவனை நீ அறிவாய் மகனே. என்னை இருந்தவருக்கு ஈசன் வழி சொல்கிறேன். கண்ணாலை மன கண்ணாலை காணும் அப்பா வழி இதுதான். மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றான இருக்குதா. என்னை கண்ணாலை கண்டதுனால் கழிதிரும் மகனே. என்னை அறியாமல் ஏது வகை உலகில் இல்லைங்க. நான் அறியாம எதுவும் இல்லை பிள்ளைகளே. அப்பா உனக்குள்ளதான் இருக்கேங்க. இந்த வயிற்றுல அக்னி வடிவில இருந்து இந்த நீங்க சாப்பிட்ற உணவை ஜீரணிக்கிற அகம் வைசோனர பூத்தா பிராணம் தேகமசா பிராணா பாலசம்கா பசாம் இன்னும் சதுர்விதம் தான். அதாவது 4 வகையான ஜீவராசி, அதாவது 4 வகையான உணவுகள் இருக்கு. ஆடு சாப்பிட்றது, யானை சாப்பிட்றது, புழு விலங்கு சாப்பிட்றது, மனிதர்கள் சாப்பிட்றது. இந்த சாப்பாடெல்லாம் யார் ஜீரணம் பண்றா? நான் வயிற்றில் அக்னி வடிவிலிருந்து ஜீரணம் பண்றேங்கிறான் சாமி. பிராண அபான வாயுக்கள் கூடி வைஸ்வான அக்னியாகி இந்த ஜீவர்கள் உட்கொள்ளும் உணவை ஜீரணிக்கிறேன். உண்ணும் உணவு உந்தப்படுவதும் உறிஞ்சப்படுவதும் அனைத்து நினைச்சுக்கிறேன். இந்த உடம்புல சத்தை பிரிச்சு ஒவ்வொரு உறுப்புக்கும் கொண்டு போறது யாரு? பகவான் தான் கொண்டு போறேன். எங்க அப்பா தான் கொண்டு போறான். அப்படியே கல்ல பாக்குறீங்க, உங்களுக்குள்ளதான் இருக்கான். இந்த வயிற்றுக்குள்ள இருக்கு அவன் இல்லைன்னா உங்களுக்கு சாணி கூட வெளியே வராதுங்க. எல்லாத்துக்கும் காரணம் தான். கருவுல குழந்தை சிருஷ்டிக்கிறது யாரு சொல்லுங்க? எம்பெருமான் நாராயணன். அப்புறம் இதயத்துல இருக்கான், வயிற்றுல அக்னி வடிவில் இருக்கான். உச்சுவாசம் வெளிச்சுவாசம்னா உயிர் மூச்சு நானேங்கிறான். சொல்லுங்க, இதை விட உங்களுக்கு இதை வேணுமா? இல்ல எனக்கு ஒண்ணுதான் ஐயம் இல்ல. எனக்கு இதுல நிறைய பேர் பண்றாங்களே, அதனாலதான் அதை விடுங்க. எங்க பாருங்க, அறியாத கூட்டம். ஏன்னா மனுஷனை தவிர எல்லா ஜீவராசிக்கும் எங்க அப்பன் கண்ணுக்கு தெரியுவான். மனுஷங்களுக்கு மட்டும் தெரிய முடியாது. எங்க அப்பன் சொல்றான் பாருங்க, நாட்டுக்கு அறிவிதி நான் நாராயணனும் நான், பட்சி பறவை பலஜீவ செந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீலவண்ண நாதனும் நான், மண்ணேலும் அளந்த மாய பெருமாளும் நான், விண்ணேலும் அளந்த விஷ்ணு திருவுளம் நான், ஏகம் படைத்தவன் நான், எங்கும் நிறைந்தவன் நான், ஆக பொருள் மூன்றும் அடக்க உண்டானதினால் நாக கடல் துயின்ற நாகமணி நான் அல்லவோ, ஜீவ செந்துக்கெல்லாம் ஜீவனும் நான் அல்லவோ, இந்நீசரெல்லாம் இணையறியாதிருந்தால் மின் நிலத்தில் நான் படைத்த மிருகம் அறியாதவங்கிறான். பசுமாட்டு கணக்கு இறைவனா தெரியறான், நாராயணனா தெரியறான், சிவனா தெரியறான், முருகனா தெரியறான். ஆனா அந்த நீசன், இந்த நீசனா பாவி. இந்த பாவிகளாக மனிதர்களுக்கு மட்டும்தான் இறைவன் கல்லா தெரியறான். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கும் எனக்கு என்ன மாதிரி பாவிகளுக்கு தான் கல்லா தெரியறான். ஆனா வாயிலா ஜீவராசிகள் கூட இறைவனாதான் காட்சி கொடுக்குறான். அதனால இங்க பாருங்க, அப்பா எங்க இருக்கான்? எங்க அப்பா இல்லாத இடமே கிடையாது. எங்க அப்பனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க, மோட்சத்துக்கு வழி தேடுங்க. பூமியில வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. எப்ப வேணாலும் நம்முடைய அழைப்பு வரும். மேல இருந்து எப்போ வரும்னு தெரியாது. கேரண்டி கொடுக்க முடியுமா? 1000 ரூபாய் மிக்சிக்கு கேரண்டி இருக்கு 2 வருஷம். உங்களுக்கு கேரண்டி இருக்கா? எனக்கு இருக்கா? அப்பா கிட்ட போனோம், அப்பாட்ட இருந்து எப்ப வேணாலும் அழைப்பு வரும். ஓலை எங்க இருந்து வரும்போது நம்ம அப்ப நம்ம வீட்டுக்கு போயிடணும். அவ்வளவுதான். இல்லைன்னா நரக வீட்டுக்கு போனா எவன் தான் கொண்டு போவான். பாத்துக்கோங்க, உங்க விருப்பம். அதனால இந்த எவனுமே தப்ப முடியாங்க அரசியல்வாதிகள். நமச்சிவாய. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளை. நம சிவாய.